ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்கள். ஸோ சஞ்சய் சிவிஎஃப் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸில் ஒரே கம்யூனிட்டி டேங்க்கில் போடுற மாதிரி ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த கப்பி, மாலி அண்டு பிளாட்டி அது இல்லாமல் இந்த கப்பி, மாலி, பிளாட்டி இல்லாத ஒரு கம்யூனிட்டி டேங்கை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மற்றவங்களும் இதே மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம டேங்க் சைஸை பார்க்கலாம். ஸோ டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இல்லை 3 ஃபீட் டேங்க் கொடுக்கலாம். அண்ட் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டரில் பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5ல் இருந்து 8க்குள்ளே இந்த பிஹெச் லெவல்லாம் இந்த மீன்கள் தாங்கும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 23 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே இந்த மீன்கள்லாம் டெம்பரேச்சர் தாங்கும். 27க்குள்ளே வரைக்கும் தாங்கும். 27க்குள்ளே வரைக்கும் தாங்கும். ஸோ அந்த மாதிரியான மீன் வகைகள் தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாட்டரில் இருக்க டிடிஎஸ் லெவல், ஸோ தண்ணியில் இருக்க டிடிஎஸ் லெவல் நீங்கள் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா 50க்கு மேலே 200க்கு கீழே நீங்கள் தண்ணியில் இருக்க டிடிஎஸ் லெவலை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் பிளான்ஸ், நீங்கள் டேங்க்கில் பிளான்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 வகை பிளான்ஸை ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் டெம்பரேச்சர் நம்ம டேங்க் டெம்பரேச்சருக்கும் கரெக்டாக சூட் ஆகிடும். ஸோ இதில் முதல் பிளான்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கபூபா பிளான்ட் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அண்ட் ஜாவா ஃபர்ன் ஒரு பிளான்ட் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அண்ட் ஹைட்ரல்லா அந்த பிளான்ட்டையும் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ஸோ இது கபூபா, ஹைட்ரல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். ஜாவா ஃபர்ன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த பிளான்ட்லாம் லோ லைட், நோ ஃபர்டிலைசர் அண்டு நோ CO2 அது இல்லாமலே நல்லாவே சர்வைவ் ஆகும் இந்த பிளான்ட்லாம். இப்போ நம்ம டேங்க்கோட வாட்டர் சேஞ்சை பார்த்துடலாம். ஸோ வீக்லி நீங்கள் நார்மலாக ஒரு டேங்க்கில் ஒரு 30 இல்லை 20% நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்களே. ஸோ சில பேர் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த டேங்க்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ஒரு 20 இல்லை 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாங்க இப்போ நம்ம டேங்க்குள்ளே மீனை விட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக நான் அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கக்கூடிய மீன்களை தான் இந்த ஃபிஷ்ஷஸ் லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நான் காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கக்கூடிய மீன் சொன்னீங்கன்னா நான் குளத்தூரில் இந்த மீன்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற முதல் மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் நியான் ரெயின்போ ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பிஹெச் லெவல் பார்த்துடலாம். பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ் வரைக்கும் நல்லாவே இந்த ரியான் ரெயின்போ ஃபிஷ் தாக்கு பிடிக்கும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அல்பினோ கோரிடோராஸ். ஸோ கைஸ், காமனாக நான் அக்வேரியம் ஷாப்பில் இந்த அல்பினோ கோரிடோராஸை பார்ப்பேன். காமனாக மட்டும் இல்லை, எப்போவுமே அதை நான் பார்ப்பேன். ஸோ அதனால் நான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். நம்ம ரெயின்போ ஃபிஷ்ஷை ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அது டேங்க்கோட மிடில் நீந்தும். பட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா டேங்க்கோட கீழே நீந்தும். ஸோ நான் இங்கே 3 வகையான மீன்களை பிரித்து வச்சுருக்கேன். டேங்க்குக்கு மேலே, மிடில் அண்டு கீழே நீந்துற மாதிரி. ஸோ இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு கீழே நீந்துற மீன் தான். ஸோ வாங்க இனி இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 7 to 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22லேருந்து 26 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஓட்டோ சினிகுலஸ். ஸோ இது ஒரு கேட்ஃபிஷ் வகையை சேர்ந்தது. ஸோ கைஸ், நீங்கள் டேங்க்கில் பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா இந்த மீன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இதுக்கு டேங்க்கில் இருக்க ஆல்கேஸை ரிமூவ் பண்ண மெயினாக தேவைப்படும். ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி கடையில் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டோஸ்ன்னு சொன்னாலே போதும், இல்லாட்டி ஓட்டோஸ் கேட்ஃபிஷ்ன்னு சொன்னாலே போதும், அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது சாமீஸ் ஆல்கே ஈட்டர். ஸோ இதையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வேறு அது வேறு. அது ஃபிஷ், இது கேட்ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ கைஸ், இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8க்குள்ளே நல்லா தாங்கும். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ கைஸ், இனி நம்ம வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குற மீன் பேர் கோலிலோச்.
ஸோ கோழி லோச்சும் வந்து ஒரு பாட்டம் ஃபீடர் தான். ஸோ எப்பவும் தரையிலே தான் நீந்திக்கிட்டு இருக்கும். ஸோ தண்ணிக்கு மேலெல்லாம் மிடிலெல்லாம் வந்து நீந்தாது. ஸோ கைஸ் கோழி லோச்சு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 5 இல்லை 6 ஹவர் ஆட் பண்ணுங்கள். கோரிடோராவும் அப்படி தான், அண்டு ரெயின்போ ஃபிஷ்ஷும் அப்படி தான். ஆனால் அதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்க விரும்பும். அண்ட் நீங்கள் பார்த்த அந்த ஓட்டிஸ் கேட் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அப்படி தான். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் 5 or 6 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க கோழி லோச்சோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸ்லேருந்து 30 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த மீனுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் pH லெவல்லாம் ப்ரோ நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி ஏற்றி இறங்குற மாதிரி இருக்கே ப்ரோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த மீனால் கிட்டத்தட்ட 0.5 pH லெவல் கூட நீங்கள் டோலரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வருத்தப்படாதீங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடியான ஃபிஷ் தான். ஸோ நீங்கள் வந்து எல்லா மீனுக்கும் 6 to 8 நீங்கள் டேங்க் pH லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள், அது நல்லது தான். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் டெம்பரேச்சர் கேப் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு மாதிரி pH லெவல் சொல்கிறேன்னா, அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ பார்க்க போகிறது ஹனி கௌராமி. ஸோ கைஸ் நிறைய வகையான டாஃப்ட் கௌராமிஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நான் ஹனி கௌராமியை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாஃப்ட் கௌராமியை சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். தனியாக நம்ம வந்து டாஃப்ட் கௌராமிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் ஏதோ ஒரு மீனை சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஏன் ஹனி கௌராமியை சூஸ் பண்ணேன்னா, இது கொஞ்சம் நல்லா pH லெவலையும் தாங்கும், நல்லா டெம்பரேச்சருக்கு தாங்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இது நம்மளோட நேட்டிவ் ஃபிஷ். ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே சூப்பராக சர்வே ஆகிடும். அதனால தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம். ஸோ இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இந்த மீன் பேர் தான் ஹார்லிக் குயின் ராஸ்போரா. இந்த மீனை நம்ம டேங்க்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது ஒரு 10 இல்லை 6 ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸையும் பார்த்துடலாம். முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இனி நம்ம வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் க்ளவுட் மீனோ இல்லாட்டி ஒயிட் க்ளவுட் மவுண்டன் மீனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீனை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு குரூப் ஸ்கூலிங் ஃபிஷ் உங்களுக்கு தேவைப்படும்னா இந்த மீன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்லிக் குயின் ராஸ்போராக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷை சேர்க்கணும் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி இந்த மீனுக்கும் சேர்த்துருங்க. ஸோ வாங்க இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம். முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 18 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ் வரைக்கும் தாக்க பிடிக்கும். ஸோ கைஸ் நல்லா உங்கள் வீட்டில் ஒரு கோல்டு வாட்டர் டேங்க் செட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மவுண்டன் மீனோ சூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டர்லேயும் நல்லா சர்வே ஆகும். ஸோ வாங்க நம்ம இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம வந்து ரெட் செரி பார்பை பார்த்துடலாம். ஸோ கைஸ் இந்த மீன் வந்து இன்னொரு கூலிங் ஃபிஷ்ஷாகவும் உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே கவுண்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 8 இல்லை 10 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இனி வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெட் கலரில் நல்லா ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜெரி பார்பு ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட் ஐ டெட்ரா. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ராஸ்போரா, பார்பு இந்த வெரைட்டியில் ஸ்கூலிங் ஃபிஷ்ஷை பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டெட்ரா வெரைட்டி ஸ்கூலிங் ஃபிஷ் தான். ஸோ ரெட் ஐ டெட்ரா வந்து நல்லாவே ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷான ஒரு ஃபிஷ் தான். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம இனி இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 தாங்கும் அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ வாருங்கள் இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக் நியான் டெட்ரா. ஸோ கைஸ் இந்த ஒரு எக்ஸாட்டிக்கான வெரைட்டி டெட்ராவாக இருக்க போது. ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் நியான் கார்டினல் கூட வாங்கிடலாம், எம்பர் கூட வாங்கிடலாம். பிளாக் நியான் டெட்ரா, இந்த ரெட் நியான் டெட்ராலாம் கொஞ்சம் வாங்குறது கஷ்டம். ஸோ பிளாக் நியான் டெட்ரா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இந்த கம்யூனிட்டி டேங்கில் வாங்கிக்கலாம். ஸோ இது வளர்க்குறதுக்கு முன்னாடி இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை சொல்கிறேன். முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 5.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாருங்கள் அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது கிறிஸ்டல் பேர்ல் டேனியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து டெட்ரா வெரைட்டி பார்த்துட்டோம், பார்ப் வெரைட்டி பார்த்துட்டோம், அண்ட் பார்த்தீங்கன்னா ராஸ்பராவில் பார்த்துட்டோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து டேனியோஸில் பார்த்துடலாம். ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த வீடியோவில் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்காக மன்னிச்சிக்கோங்க, வேறு வழி இல்லை. அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ வாங்க. ஸோ இந்த டேனியோஸில் வந்து நீங்கள் அதே மாதிரி தான் ஸ்கூலிங் ஃபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க 8 to 10. ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். pH லெவல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 6 to 8 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த மணி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம வந்து கிரிபன்சஸ் சிக்லெட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேங்க்கில் ஒரு சிக்லெட் இல்லாமல் எப்படி? ஸோ அதனால் வந்து ஒரு பேர் சிக்லெட்டை கிரிபன்சஸை ஆட் பண்ணுறோம். ஸோ கைஸ் ஒன்ஸ் இது பேர் ஆயிடுச்சுன்னா டேங்க்குள்ளே ஈஸியாக ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு பேர் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பேர் வேண்டாம். ஸோ மற்ற ஃபிஷ்க்குலாம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நான் மற்ற ஃபிஷ்லாம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறதுனால இது கிட்ட வந்தோடனே அது சர்ன்னு போயிடும். ஸோ அதனால் வருத்தப்படாதீங்க. ஸோ கைஸ் வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் இந்த மீன் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா pH லெவல் 6 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ் வரைக்கும் இந்த மீன் வாட்டர் டெம்பரேச்சர் தாங்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் டேங்க் மெயின்டைன் பண்ணணும், ஸோ எப்படிலாம் மீனை விடணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை கவுண்டு அண்ட் வந்து எத்தனை பேர் விடணுன்றது. அண்ட் ஃபிஷ் வாங்குறீங்க, ஸோ அதுக்கான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சிக்லெட்டுக்குன்னு தனியாக ஃபுட்டு அண்ட் கோலி லோச்சுக்கு வந்து ஆல்கே வேஃபர் மாதிரி ஒரு ஃபுட்டு இருக்குது, அதை வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த டெட்ராஸ் அண்டு பார்ஸ் அதுக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஃபுட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷாப்பில் கேட்டிங்கனாலே போதும், இந்த மீனுக்கெலாம் என்ன ஃபுட்டு வேணும்னு சொன்னீங்கனாலே போதும், அவங்களே உங்களுக்கான ஃபுட்டை கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. bye bye guys.